ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஹைதராபாடி ஸ்டைலில் வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, முழு கரம் மசாலா, கொத்தமல்லி, புதினா, பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தயிர், உப்பு, இது கூட லெமனும் ஷாஜீரவும் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா அதை சாட்டே பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் ஆகும். பொறுமையாக குக் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருங்க தனியாக. இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஷான் பிரியாணி மசாலா, அந்த பிராண்ட் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ அந்த பிரியாணி மசாலா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எந்த லம்ப்ஸுமே இல்லாமல் ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் பன்னீர், சோயா அந்த மாதிரி அதை கூட போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தயிர் மிக்சர் எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் கோட் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி இதில் போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேஷன் மினிமம் 15 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் ஏர்லியாக சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் நாள் நைட்டே இந்த மாதிரி ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணி, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி, மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து 15 மினிட்ஸ் வெளியே வச்சு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல டைம் சேவிங் ஆப்ஷனாக இருக்கும். இது நல்லா மேரினேட் ஆகட்டும். இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் சோக் ஆட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பேனில் ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணி அது கூட அந்த முழு கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஃப்ரை ஆன பிறகு இதில் நம்ம மேரினேட் பண்ண வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது நல்லா சாட்டே ஆனதும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பெரிய பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் முழு கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஷாஹி ஜீரான்னு கடையில் வைக்க ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அது 1 டீஸ்பூன்,
அப்புறம் ஒரு பே லீஃப், உப்பு, அப்புறம் லெமன் ஸ்லைசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஸ்லைசஸை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரைஸ்க்கு அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் பாயில் ஆன பிறகு இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க அரிசியை வடிகட்டி சேர்த்துடலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. அதுக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஓப்பன் பண்ணால் அவ்வளோ ஸ்மெல், அவ்வளோ அரோமாவாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி 80% தான் குக் ஆகிருக்கணும். நீங்கள் ரொம்ப குக் பண்ண விட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸே தெரியாது, பிரியாணியில் ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ பார்த்து இந்த மாதிரி முழுசாக இருக்க மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ரைஸ் குக் ஆகிடுச்சான்னு பாருங்கள். ரைஸ் வந்து 60% குக் ஆனால் போதும். அப்படி குக் ஆச்சுன்னா எடுத்து அதை ட்ரெயின் பண்ணி வச்சுருங்க. அந்த லெமன்ஸ்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அந்த கரம் மசாலாவும் ஹோல் கரம் மசாலாவும் எவ்வளோ முடியுமோ எடுத்துருங்க. இப்போது அந்த குக் பண்ண வெஜிடபிளில் நம்ம ரைஸ் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொட்டி அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் கொத்தமல்லி, புதினா, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஆனியன்ஸ் அது மறுபடியும் போட்டு, இன்றைக்கி நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலரிங் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ரான் இருக்குல்ல, குங்குமப்பூ, அதை வந்து பாலில் ஊற வச்சு இல்லைனா தண்ணியில் ஊற வச்சு அதை ஊற்றிக்கோங்க. இல்லைனா ரெண்டுமே வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரதுக்காக நான் இந்த கலரையும் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்து ஃபாயில் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த ஃபாயிலை நல்லா டைட்டாக சீல் பண்ணிடுங்க. தம் வைக்கிறதுக்கு நம்ம அவனில் வைக்க போகிறோம். அவனை வந்து 390 Fahrenheitக்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அது ப்ரீ ஹீட் ஆன பிறகு இதை நல்லா சீல் பண்ண இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுருங்க. அவனில் வச்சு ஒரு 20 minutes வரைக்கும் குக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்லையும் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு இரும்பு தோசை தவா இருக்கலாம், அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட் வச்சு சீல் பண்ணிடுங்க. ஒரு 30 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க தம். இப்போது அவன்லேருந்து எடுத்து வெளியே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி ரெடியாக இருக்கும். பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பிரியாணி. இதை அப்படியே ஜென்டிலாக ஓரமாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசியை உடச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அரிசி உடஞ்சிருச்சுன்னா பிரியாணி நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஜென்டிலாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஹைதராபாடி வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி. இதை வந்து ஆனியன் ரைத்தா கூடயே சர்வ் பண்ணுங்கள். போதும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.